ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹீரோ கம்பெனில இருந்து எக்ஸ்ட்ரீம் 125R பைக் தான் பார்க்க போகிறோம். பற்றின ஒரு குயிக் ரிவ்யூ பார்த்துடலாம். வெல்கம் டு அமர் 360 ரைடர். இது எக்ஸ்ட்ரீம் பைக்கில் 124.7cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது ஏர் கூல்டோட வருது. ஹீரோ சைடில் வந்து EBTன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது இன்ஜின் பேலன்ஸ் டெக்னாலஜின்றாங்க. இதனால வைப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் 11.4 bhp at 8250 RPMலையும் 10.2 Nm டார்க் 6000 RPMலையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் வெட் மல்டிபிள் கிளச் வித் 5-ஸ்பீட் கியர் பாக்ஸோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் 17 inches அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டயர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 90/90 17 inches டயர் வருது. 2+ டயர் கொடுத்துருக்காங்க. ரியரில் 120/80 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க 17 inchஸில். இது இந்த செக்மெண்ட் நல்லா பெரிய டயர்னு சொல்லலாம். ரியர் டயரில் ஒரு ஹகரும் வந்து கம்பெனி சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இது நல்ல ப்ராக்டிகாலிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரெய்னி சீசனில் சேர் அடிக்கிறத இது அவாய்ட் பண்ணும். இதில் 240 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. டியூவல் பிஸ்டன் கேலிபரோட வருது. ரியரில் 130 mm ட்ரம் பிரேக் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 37 mm டெலிஸ்கோபிக் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. ரியரில் மோனோ ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே உங்களுக்கு ஃப்ரீ லோடோ இல்லை டேம்பரோ இல்லை ரீபவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோ இதில் கிடையாது. ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 2 ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. LED செட்டப்லேயே வருது. லோ பீம் அண்ட் ஹை பீம் மேலே வந்து ஒரு டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. டெயில் லைட்டுமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் ஆல் சைடுமே எல்இடிலே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டேங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய மஸ்குலான டேங்க் கொடுத்துருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் வருது. 1.6 லிட்டர் வந்து ரிசர்வர். மைலேஜ் கம்பெனி சைட்லேருந்து கிளைம் பண்ணுறது 66 km/லிட்டர் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஓனர் சைட்லேருந்து 60 km/லிட்டர் மைலேஜ் தரதா கிளைம் பண்ணியிருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரோ சீட் கொடுத்துருக்காங்க. ஸ்பிளிட் சீட் செட்டப்பில் வருது. இந்த சீட்டோட ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 794 mm கொடுத்துருக்காங்க. கீழே கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 180 mm கொடுத்துருக்காங்க. இது நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லலாம். உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லையுமே இது தட்ட வாய்ப்பு கிடையாது. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை பொறுத்த வரைக்கும் LCD டிஸ்பிளேல டிஜிட்டல் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், 2 ட்ரிப் மீட்டர், ஃபியூல் கேஜ் இண்டிகேட்டர் வந்துடுது. லோ ஃபியூல் இண்டிகேட்டர் வார்னிங் வந்துடுது. இங்கே சிங்கிள் சேனல் ABS உண்டானது வந்துடுது. உங்களுக்கு நியூட்ரலில் இருக்குது. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்துடுது. சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டரும் வந்துடுதுங்க. இதில் நீங்கள் 2 சைடும் இங்கே டாகுல் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். மெனுஸ் சிங்கிள் பீஸ் ஹேண்ட்பாக வருது. இது நல்லா ஒய்டாகவே இருக்குங்க. டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு ஏலியன் ஹெட் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஹீரோவில் இப்போ டிசைன்ஸில் நல்லாவே மெனக்கடுறாங்கன்றது நல்லாவே தெரியுதுங்க. ஸ்பெக்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். வாங்க இப்போ இதோட ஆன்ரோட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். என்னுடைய ஹைட் வந்து 5.7. எனக்கு 2 காலுமே நல்லாவே ஃப்ளாட்டாகவே இல்லை ப்ளேஸ்மெண்ட் ஆகுதுங்க. இந்த வண்டியை நமக்கு டெஸ்ட் ரைட் கொடுத்தது தென்காசியில் இருக்கிற விஜய் ஆட்டோமொபைல்ஸ் ஹீரோ ஷோரூம் தாங்க. இந்த தென்காசி ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க. ஏதாவது என்கொயரிஸ்னால் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதில் இருக்கிற LCD டிஸ்பிளே நல்ல வெயிலில் கொஞ்சம் அப்படி கிளார் அடிக்குதுங்க. வாங்க மூவ் பண்ணி பார்க்கலாம். வண்டி நல்லா லைட்டாகவே இருக்குங்க. கர்வ் வெயிட் வந்து 136 kg தான் கொடுத்துருக்காங்க. நல்லா லைட்டராகவே ஃபீல் பண்ண முடியுது. நல்லா அஜைலாகவும் இருக்குது. இனிஷியலாக பிக்கப் அண்ட் டார்க் நல்லாவே இருக்குங்க. ஆனால் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் கியர் இது 3 கியருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கிராங்கியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. 4th and 5th வந்து நல்லா சாஃப்டாகவே எங்கேஜ் ஆகுது. சஸ்பென்ஷன் நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க. ரொம்ப ஸ்டிஃபர் சைடில் இல்லை, நல்லாவே இருக்குது. இதில் ப்ரீலோட் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிக்க முடியாது. இதெல்லாம் சாஃப்டாக சைட்லேயே கொடுத்துருக்காங்க.
5000 RPM வரைக்கும் வண்டி எஃபர்ட்லெஸ்ஸாக மூவ் பண்ண முடியுதுங்க. வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து 95 km/h தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்குங்க. ஏபிஎஸ் நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க. பிரேக்கிங் பைட் நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட வந்துடுது. நல்லா இருக்குங்க பைட்டு. ரியலுமே உங்களுக்கு நல்லாயிருக்கு. கான்ஃபிடண்ட்டாக நம்மளால் நிறுத்த முடியுது. வண்டியோட ரோடு அப்பியரன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குங்க. யூனிக் டிசைனில் நல்லா பல்கியாக ஃபீல் ஆகுது. வண்டியோட அந்த டார்க்கி அந்த எக்ஸாஸ்ட் நோட்டும் நல்லாவே இருக்குங்க. ரைட் பண்ணும்போது நமக்கு ஒரு எந்து கிரியேட் ஆகுது. இந்த வண்டியை பற்றின என்னோடய ஒப்பீனியன் எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு பைக் ரைட் ட்ராவலாக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா அமர் 360 ரைடர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.